பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்தார். பொடவூர் பகுதியில் இந்த சந்திப்புக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சந்திப்பில் 13 கிராம மக்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். விஜய் வருகையொட்டி பரந்தூர் பகுதியில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சந்திப்பு நடைபெற்ற மண்டபத்தை நோக்கி பிரச்சார வாகனத்தில் சென்ற விஜய்க்கு வழி நெடுகிலும் கட்சி நிர்வாகிகள், ரசிகர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பொடவூர் சென்றடைந்த விஜய் பரப்புரை வாகனத்தில் நின்றபடி உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தில் எடுத்த நிலைப்பாட்டை பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் திமுக அரசு எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். நீர்நிலைகளையும் விவசாயத்தையும் அழித்து பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக போராடும் மக்களுடன் கைகோர்த்து நிற்பேன் என்றும் தாவேக தலைவர் விஜய் உறுதியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும்.